அன்புள்ள நெஞ்சங்களே வணக்கம். கதை கேட்கலாம் வாங்க. ஒரு ஊரில் ஒரு நடுத்தர குடும்பம். அந்த குடும்பத்தில் அம்மா, அப்பா, ஆச்சி, 4 பொண்ணு 3 பையங்க, இப்படி நிறைய பிள்ளைங்க, அது போக வளர்க்குற பிள்ளைங்க, இப்படி பெரிய வீடு, விருந்துக்கு வந்த பிள்ளைங்க எல்லாருமா இருப்பாங்க. வீடு எப்பவும் கலகலப்பாக இருக்கும். வர்றவங்க போகிறவங்க வேலை செய்கிறவங்க அப்படின்னு கலகலப்பாக இருக்கும். குழந்தைகளுக்குள்ளே சண்டை வரும். சின்ன சண்டை வந்தால் அந்த சண்டையை அவங்களே அந்த பெரிய பிள்ளையை தீர்த்து வச்சுருவாங்க. ஆனால் ஒரு நாள் பெரிய சண்டையை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, மல்லு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பெரிய பொண்ணு, அம்மா தங்கச்சியும் தம்பியும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா என்று கத்தினாள். அம்மா அடுப்படியில் இருந்து கரண்டியும் கையுமா வந்தாங்க. அந்த பெரிய ஒன்றை பார்த்து, ஏன் இப்படி பேய் கத்துற? நீ பெரிய பிள்ளை, நீ அவங்கள சமாதானப்படுத்தி அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவியா? அதை விட்டுட்டு ஏன் இந்த கத்துற? இனிமே இப்படி கத்தாத. கத்துன கரண்டியை கொண்டே 4 போடு போடுவேன் அப்படின்னு கரண்டியை ஓங்கினார். அதை பார்த்தே இந்த பிள்ளைங்க கத்தாமல் நின்றுக்குச்சுங்க, சண்டை ஓடாமல் ஒதுங்கி போயிடுச்சுங்க. பொம்பளை பிள்ளை அடுத்த வீட்டுக்கு போகிற பொண்ணு இப்படி அடக்கம் இல்லாமல் கத்தலாமா? கத்தக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவர் வேலையை பார்க்க போய்விட்டார். இதுபோல் அடிக்கடி நீ அடுத்த வீட்டுக்கு போகிற பொண்ணுன்னு சொல்லியே நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்தார். ஒரு நாள் ராத்திரி சின்ன குழந்தைகள்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. இந்த பெரிய பிள்ளை ஆச்சி தூங்க போகும்போது தான் தூங்க போவாங்க. ராத்திரி சாப்பாடு சாப்பிட்டு அம்மா பரவாசலுக்கு போக இந்த பெரிய பொண்ணு என்ன செஞ்சா, அந்த பிள்ளையெல்லாம் சாப்பிட்டது பிறகு அவங்களுக்கு விரித்து கொடுத்து அவங்கள படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இவள் சாப்பிட போவான். இந்த பெரிய பிள்ளை சாப்பிட்டா ராத்திரி 7, 8 மணி 8:30 ஆயிருக்கும், 8:30 8:45 இருக்கும்னு வைங்களேன். அந்நேரம் சாப்பிட்டுட்டு கையில் தட்டை எடுத்துக்கிட்டு, அம்மா பராசலுக்கு போக பயமாக இருக்குது, கிணத்தடிக்கு போக பயமாக இருக்குது, நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். ஏன்னா பெரிய வீடு, பின்னால் பரவாசல். அந்த பரவாசலில் எந்நேரம் 25 வாட்ஸ் பல்பு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் கூட மாடு, கன்று, வைக்கப்படப்பு, குப்பைக்குழி, கக்கூஸ் அதெல்லாம் அந்த பின்னால் தான் இருக்குது. குளிக்கிறார, டாய்லெட் போகிறாரு எல்லாம் பின்னால் தானே இருக்குது. அதனால் அங்கே போக பயந்துக்கிட்டு, அம்மா பயமாக இருக்குது கூட வான்னு கூப்பிட்டா, என்ன பயம்? அங்கே என்ன பேயா இருக்கு? இருட்டாவா இருக்கு? கண்ணு வெளிச்சத்துக்கு லைட் இருக்குல்ல, போய் கையை கழுவிட்டு தட்டில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அதட்டில் அவ சொன்னாங்க அந்த அம்மா. ரொம்ப பயமாக இருந்தேன். ஆச்சி சொன்னாங்க, அன்பா ரொம்ப பயமாக இருந்தா ராமான்னு சொல்லிக்கிட்டே போம்மா, பயம் வராது. வீட்டுக்குள்ளே என்ன பயம்? நம்ம வீடு, எல்லா கதவும் பூட்டி இருக்கு, ஏன் பயப்படுற? சும்மா போ என்றார் ஆச்சியும். அந்த பொண்ணும் போனாள். கிணத்து மேட்டுக்கு ஏறுவதற்கு ஒரு படிக்கட்டு இருந்தது. அதில் பார்த்து ஏறப்போனாள். அங்கே ஒரு பெரிய பாம்பும் இல்லை, குட்டி பாம்பும் இல்லை, ஒரு நடுத்தர பாம்பு சுருண்டு படுத்து கிடந்தது. இந்த பொண்ணு ராம் 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 என்று சொல்லிக்கொண்டே அந்த பாம்பை தாண்டி போய் கையை கழுவிட்டு தட்டில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு கிணத்து மேட்டிலேருந்து படி வழியை இறங்கி வராமல், மேட்டிலேருந்து 1.5 அடி 2 அடி இருக்கும் அந்த கிணத்து மேடு, குதிச்சு கீழே வந்து அம்மாக்கிட்ட வந்து, அம்மா ஆச்சி ராம்னு நான் ராமநாமம் சொல்லிக்கிட்டே போனேன்னா அங்கே படிக்கட்டில் ஒரு பாம்பு படுத்து இருந்துச்சு, என்னை ஒன்றுமே செய்யலை என்று சந்தோஷமாக சொன்னார். அடுப்படியில் இருந்த அம்மாவுக்கும் இவர் சொன்னது கேட்டு விட்டது. அதிர்ச்சியுடன் ஓடி வந்து, என்னடி சொல்கிற என்று கேட்டார். ஆமாம்மா, அந்த வாசப்படியில் பாம்பு படுத்து கிடக்கு, நான் குதிச்சு ஓடியே வந்துட்டேன், போகும்போது ராம் சொல்லிக்கிட்டே போனேன், வேகமாக கையை கழுவிட்டு தட்டில் தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டேம்மா அப்படின்னு சொன்னான். உடனே அம்மா டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு
போனார். ஆச்சியும் பின்னே போனார். இந்த சத்தம் கேட்டு ஹாலில் இருந்து அப்பாவும் வந்து விட்டார். எல்லாரும் அப்பா அம்மா ஆச்சி 3 பேரும் சுற்றி சுற்றி தேடினார்கள். அங்கே ஒன்றையும் காணோம். இவ சும்மா சொன்னாலோ என்னமோ என்று அம்மா சொன்னார். ஆச்சி சொன்னார், எப்படி சும்மா சொல்லுவா, அவள் தான் ராம் ராம் சொன்னேன், அந்த ராமநாமத்தில் பயந்துக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறாள்ல, ராமநாமத்தில் தான் பயந்து போயிருக்கும், குதிச்சு வந்தேன்னு சொல்கிறாள்ல, அந்த குதிச்சு சத்தம் கேட்டு அந்த பாம்பு போயிருக்கும். இவ படிவழி நல்ல வேலை படுவழியை இறங்காமல் குதிச்சு வந்தாலே அப்படின்னு அந்த ஆச்சி சந்தோஷப்பட்டு கொண்டார். அந்த பாம்பு எங்கேயோ இறங்கி போய் ஏதோ பொந்துக்குள் சொருகி கொண்டது என்றார். இப்படித்தாங்க பெண் பிள்ளைகளை அடுத்த வீட்டுக்கு போகிற பொண்ணுன்னு சொல்லி சிறிய வயதிலிருந்தே புகுந்த வீட்டில் எப்படி இருக்கணும்னு புரிய வச்சாங்க. பிள்ளைகளை அன்பா பாசமா பண்பா பல நல்ல பண்புகள் சொல்லி கொடுத்து வளர்க்கணுங்க. கடவுள் பக்தி சேர்த்து வளர்க்கணுங்க. கடவுள் பக்தி இருந்தால் ஒழுக்கம் தானே வரும். இதை இப்போ காலத்து குடும்பத்தில் அன்பு பாசங்கிறத விட அவங்கள என்னமோ ஒரு அதிசய பொருளாக அற்புதமான பொருளாக கையில் ஏந்தி வளர்க்குறாங்களே ஒழிய அன்பு பாசம் பண்பு சொல்லி கொடுத்து வளர்க்க மாட்டேங்கிறாங்க. அது விட்டு கொடுக்கணும், இறக்க குணம் வேணும், இதையெல்லாம் சொல்லி கொடுத்து தாங்க வளர்க்கணும். இந்த கதையை கேட்டு பார்க்குறவங்க பாருங்கள், பிடிச்சவங்க லைக் போடுங்க, பிடிக்காதவங்க ஒன்றும் போடாதீங்க, பிடிக்கலன்னு போட்டுறாதீங்க. பிடிச்சவங்க லைக் போடுங்க, எனக்கு கமெண்ட் போடுங்க. இது மாதிரி கதைகளை சொல்லட்டுமா வேண்டாமான்னு கமெண்ட் போடுங்க. நன்றி, வணக்கம்.